ஸ்பேஸுக்கு போனா அங்க என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கும்? ஸ்பேஸ்லேருந்து நம்ம பூமியை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நம்ம அந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்கவே முடியாது. ஸ்பேஸுக்கு போன ஆஸ்ட்ரோநாட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் ஓவர் வியூ எஃபெக்ட். அங்கிருந்து பூமியை பார்க்கும்போது அவங்க டீப்பாக ஹியூமனிட்டி கூட கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே இந்த பூமியில தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து பார்க்கும்போது எந்த ஒரு கண்ட்ரீஸ்க்கு நடுவுலையும் பார்டரையோ இல்லை பிரிவினையோ பார்க்க முடியாது. அதனால நிறைய பேர் அந்த மாதிரி பூமியை தூரத்துல இருந்து பார்க்கும்போது எதுக்காக நம்மலாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம், எதுக்கு இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து சண்டை போடுறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஹையர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல திங்க் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் சூரியனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பேஸ்ல இருந்து 120 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸ் கூட இருக்க முடியும். ஆனா இதே உடனே சூரியன் மறைஞ்சு ஒரு நிழல் பகுதிக்கு வந்துட்டோம்னா ஷேடோல இருக்கும்போது டெம்பரேச்சர் -100 டிகிரி அளவுக்கு கம்மி ஆயிடும். சடனா இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதும் கம்மி ஆகிறதும் ஸ்பேஸ்ல ரொம்ப காமனான விஷயம் தான். பூமியில இருக்கும்போது சன்லைட்டை வாங்கி பூமி டிரான்ஸ்மிட் பண்ணுது. இதனால தான் கிரவுண்ட் ஓரளவுக்கு சூடா இருக்கு. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற கேசஸ்னால நம்ம அட்மாஸ்பியரும் நம்ம பூமியை நார்மலா ஒரு டெம்பரேச்சர்ல வச்சிருக்கு. நம்ம அந்த டெம்பரேச்சருக்கு தான் பழகி இருக்கோம். ஆனா இப்படியே நம்ம ஸ்பேஸுக்கு போனோம்னா அங்க இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் ஹாட் அண்ட் கோல்ட் டெம்பரேச்சர்ஸ் நம்மளால கண்டிப்பா தாங்க முடியாது. அதுக்காக தான் ஸ்பேஸ் சூட்ஸ்லாம் டிசைன் பண்ணி அதுக்குள்ள தேவைப்படுற அளவுக்கு பிரஷரையும் டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்றாங்க.